சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. அம்மா அப்பா கூட, நான் அப்பா அம்மா கூட, தம்பி கூட, அக்கா கூட எல்லாத்து கூட ஒன்றா வாழணும். வெளியில நான் போக மாட்டேன். அவங்க வந்து அப்பா ஏற்றுக்கிட்டா நான் வாழ்றேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் வாழ்றேன். தப்பான வாழ்க்கை வாழ மாட்டேன். வயல வந்துருக்கேன். அம்மா பாட்டு தான் நான் இங்கே வந்தேன். அவங்க வந்து வேலை செய்யற இடத்துல ராவடி பண்ண என்ன பண்ணுவேன்? நீ வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுப்பேன், என்ன கூட்டிட்டு வருவேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க கேட்பாங்க, கூட்டிட்டு வந்தேன். கல்யாணம் பண்றீங்களா? கல்யாணம் பண்ணா என் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் எங்க இருக்கேன்னா என் முன்னாடி வந்துருக்கேன். எங்க அப்பா அம்மா கூட நான் வாழ முடியாது. எனக்கு எங்க அப்பா அம்மா விட்டு நீ ஒன்னால வர முடியாது, நாளைக்கு எங்க அப்பா அம்மா விட்டு நான் எப்படி வர முடியும்? சொல்லுங்க, உங்க பேரு? நித்யா. சொல்லுங்க. என்னால வந்து அப்பா அம்மா வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஏன்? ஏன்னா நான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. டெல்லியில எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கே 2.5 வருஷம் இருந்துட்டு நல்லா வாழ்ந்துன்னு சொல்ல முடியாது. அங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் அம்மாவும் மாமாவும் தான் ரொம்ப பிள்ளைய குடும்பப்படுத்துறாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. 1 வருஷம் நல்லா வேலைக்கு போனேன், 1.5 வருஷம் நல்லா வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் குமாருங்கிறவங்க வந்து என்கிட்ட பேசினா யாருக்கிட்டையுமே பேச மாட்டேன். வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு ஸ்டாப் தூரம், எங்களுக்கு தூரம், நடந்து தான் போகணும், பயந்துக்கிட்டு தான் போவேன். வீட்டில் அம்மாவையும் அப்பாவையும் துணைக்கு கூப்பிட்டா அம்மா வரமாட்டாங்க, அப்பாவை தான் அனுப்பிச்சி விடுவாங்க. எனக்கு அப்பா ரொம்ப வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க. எனக்கு அப்பானா உயிர். நான் பயந்து வரும்போது சரி நமக்கு துணைக்கு ஆள் வேணுமே அப்படின்ட்டு அவங்க வந்து நல்ல பையன் தான், அவங்க தப்பெல்லாம் நான் சொல்ல முடியும். குமாருங்கிறவங்க நல்லவங்க தான், நல்லா கூட பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரவங்க போவாங்க. அப்படியே பேச நானும் பழக ஆரம்பிச்சிட்டேன். குமாருக்கு எனக்கு கொஞ்சம் பழக்கம் ஆற ஆரம்பிக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. பேசுகிறேன், இப்போ உங்ககிட்ட நான் பேசுகிற மாதிரி எங்கள் குமார்கிட்ட பேசினேன். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, அம்மா அப்பாவும் என்னால் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்னால் வீட்டில் விட மாட்டேன்றாங்க. நான் வெளியில் போனால், வீட்டை விட்டு வெளியே போனால் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்ன கஷ்டப்படுறேன்னா, பின்னாடி நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு நாளைக்கு என்னை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். குமார் என்ன ஆனாரு? அவங்க ஒய்ஃப் கூட இருக்காங்க. அவங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணி திருட்டு கல்யாணம் கூட்டிகிட்டு போய் ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட போய் சொல்லி விவாகரத்து பண்ணுறேன். அவங்க வீட்டில் சண்டை போல இருக்கு. என்கிட்ட அவங்க அப்பா அம்மாலாம் தப்பு என்கிட்ட பேசி நான் அது வந்து உண்மைன்னு நம்பிட்டேன். உண்மை என்கிட்ட நான் போய் ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் போயிட்டேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்போ வந்து நான் அப்பா அம்மா கூட இருக்கணும், நான் அப்பா அம்மா கூட வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்பா வந்து வேணும்னு சொல்கிறாங்க, அக்காவும் வேணும்னு சொல்கிறாங்க, தம்பியும் அம்மாவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பாதிக்கிற காசெல்லாம் அம்மா கிட்டேருந்து ஒரு 80,000 ரூபா வாங்கி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மாதம் அவங்களோட இருந்து சம்பாரிச்சு கடனெல்லாம் கட்டினதுக்கப்புறம் என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்து
ஒரு அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு வருஷமா சம்பாரிச்சு போயிடும். அம்மா என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க. வெளியிலே தான் மழை காற்று எதுவாக இருந்தாலும் சரி வெளியிலே தான் சோறு இப்படி தான் வெளியில் சோறு போட்டு வச்சிருவாங்க. அது சாப்பிட்டுன்றதுனால அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு விட்டு போனால் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கணுமே அப்படின்னுட்டு அப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்பா தான் சோறு போட்டு தருவார், எல்லாமே பண்ணுவார். வேலைக்கு போயிட்டு வந்தேன். அப்புறமேட்டுக்கு இவங்க இப்போ ஒருத்தர் வெளியில் வீட்டை விட்டு இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அம்மா துரத்து விட்டுருச்சேன். பிள்ளை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி துரத்து. ஒரு வருஷமா இப்போ ஆட்டோ ஓடிட்டு இருந்தாங்களா ஒருத்தர், அவங்க கூட நான் ஒரு வருஷமா அடைக்கலான்னு போயிருந்தேன். இப்போ அவங்களும் வந்து சரியில்லை. தனியாக வீட்டு வாடகைக்கு எடுத்து இருந்தும் அந்த வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு சாமான்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவங்களும் சம்பாரிச்ச காசெல்லாம் அழிச்சிட்டு என் நடுத்தர நிற்க வச்சிட்டாங்க. அப்போ அக்கா வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்தேன். அக்கா மாமியை வந்து நீ இங்கே இருக்க வேண்டாம், போய் அப்பா கூட அம்மா கூட இரு அப்படின்னு சொன்னதுனால சரி நான் அப்பா கூட்டிகிட்டு போய் வச்சிருந்தாரு. மறுபடியும் அவர் வந்து வேலைக்கு போன இடத்துல வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. என்னால் நிம்மதியாக வேலை செய்ய. கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சு, விவாகரத்தான பேப்பர் என்கிட்ட இருக்கிறதுனால தான் கூட போனேன், எல்லாம் போயிருக்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னு விரும்புறீங்க? இப்போ நான் வந்து அப்பா அம்மா கூட இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அம்மா என்னை வீட்டை விட்டு துரத்தக்கூடாது. நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்குறேன். வீட்டை விட்டு போனால் என்னென்னவோ நடக்குது. என்னால் முடியல. நல்ல பிள்ளையா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விட மாட்டேங்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க நல்ல பிள்ளைய ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன். என்னால் முடியல. அம்மா துடைச்சி விடும்போது இத்தனை கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். இந்த ஆட்டோக்காரரால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவங்க வந்து என் கூட வாழணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் சைக்கோ மாதிரி பண்ணுறாங்க. ஒரு நேரம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு நேரம் வந்து அப்பா அம்மா அசிங்கமாக பேசுகிறாங்க. அக்கா தம்பியெல்லாம் அசிங்கமாக, தம்பி அசிங்கமாக பேசல, அக்கா கிட்டலாம் சண்டை போடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா நல்லா இருக்கிறாங்க, இல்லைன்னா சண்டை போடுறாங்க. சம்பாதிக்கிற வாங்கி செலவு பண்ணிடுறாங்க. வீட்டு செலவுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் சம்பாதிக்கிறேன். என்ன வேலைக்கு போறீங்க? நூல் மில்லுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க தனியா இருக்க முடியாதா? தனியா இருக்கும். அம்மா துரத்து விட்டதுனால தனியா தான் இருந்தேன். கூட வீட்டு தனியா கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இருந்துட்டு போறாங்க. எதுக்கு உங்க அம்மா அப்படி துரத்தி விடுறாங்க உங்களை? என்ன ஏன் துரத்துறாங்கன்னு தெரியல, அவங்களுக்கிட்ட தான் தெரியும். அப்பா என்ன தப்பான பிள்ளைன்னு சொன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். அக்கா அப்பா தப்பா, ஓனர் கூட சொல்லுவேன் நல்ல பிள்ளைன்னு தான் சொல்றாங்க. ஆனா அம்மா மட்டும் என்ன தப்பா தான் பேசுது, எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்படுத்துது. கல்யாணம் பண்ணுறதுனால முதல்ல எந்த நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டம். வெளியே சொல்ல முடியல, சொன்னாலும் என்ன தப்பாக தான் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க கூட என் கூட வாழணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேலைக்கு சரி அப்பா தான் என்ன கூட்டிகிட்டு போயிட்டாங்க, இவங்களை விட்டுட்டு நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து ஃபோன் பண்ணுறாங்க. வேலை செய்கிறது தான் நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஓனர் திட்ட மாட்டாரு. அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. நிம்மதியாக சோறு கூட திங்க முடியல மேடம். வாரம் 1300 ரூபா சம்பாதிக்கிறேன், நிம்மதியான சோறு கூட திங்க முடியல. அப்பா அம்மா கூட நிம்மதியாகவும் இருக்க முடியல. எனக்கு அப்பனா உயிர், அப்பா விட்டு இருக்கவும் முடியல. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா? உங்க பேரு? முருகேசன். உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் பிரிஞ்சீங்க? அவங்க விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிட்டாங்க. பசங்க? சரி, இவங்க இந்த பொண்ணு எப்படி அறிமுகமாச்சு? இந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் பண்ண பணம் போனதுனால போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இருந்தது. நான் சேராட்டா ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ நான் அதில் பழக்கம் ஆனேன். வாடகை வந்தாங்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு 2 பேருக்குள்ள? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்களாமே. நான் பிரச்சனைக்கு எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கே, அவங்க கூட வாழ முடியலையே. இல்லைங்க, என்ன காரணங்க? நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்கு காரணம் வேணுங்க. நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நான் டார்ச்சர் பண்ண கிடையாதுங்களா? ஏன் சும்மா சொல்லுவாங்களா? இல்லை, நான் டார்ச்சர் பண்ண கிடையாதுங்க. எதுக்கு அப்படி சொல்லணும் அந்த பொண்ணாவோ? தெரியலைங்க, அது அவங்கள தான் கேட்கணும். ஏன் உங்களுக்கு தெரியாதா? நான் என் வேலை ஒன்று வீடு ஒன்று பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க அப்பா அம்மாவோட போய் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. நான் வாழ்றது தான் உக்காண்டிட்டு வரேன் நான். பட் அந்த பொண்ணு உங்களோட வாழ விருப்பப்படலைங்க. வேலை விருப்பம் இல்லைன்னா அப்புறம் சொல்ல வேண்டியதானுங்க, நேருக்கா பேச வேண்டியதானுங்க. சொல்றது இல்லைங்களா? என்ன எவ்வளோ நாள் ஒன்றா இருந்தீங்க? ஒரு வருஷமா இருந்தோம். அப்போ சந்தோஷமா தான் இருந்தீங்களா? சந்தோஷமா தான் இருந்தோம். திடீர்னு எப்படி பிரிஞ்சீங்க? திடீர்னு அது அவங்க பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல இருந்துச்சு. அப்போ அடிச்சிங்களா? தப்பு பண்ணாங்க, நான் அடித்தேன். என்ன தப்பு பண்ணாங்க? நான் காலையில் வண்டி போனால் பொழுதாருங்க நேரத்தில் வருவேன். வீட்டில் யார் இருக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்னு என்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு ஒன்று அம்மா வீட்டுக்கு போகிறேன், இங்கே போகிறேன் எனக்கு சொல்லணும் இல்லைங்களா? ஏன்னு சொல்கிறது இல்லை. போனால் நீ போய்ட்டு அங்கே 2 நாள் 3 நாள் இருந்துட்டா நான் இங்கே எது சொத்துக்கு சாதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
அவங்க அம்மா தான் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்களாமே. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்க மக வந்திருக்காங்க. இப்போ யாரோடய இருக்காங்க இல்லையா, அவங்க அவரோட இருக்க விருப்பப்படல, உங்க கூட வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சேர்த்துப்பீங்களா? சொல்ல அப்படின்னு என்கிட்ட கூட சொல்லலையா? என்னப்பா நீங்களும் உங்க அம்மா அந்த பொண்ணை வீட்டில் சேர்க்க மாட்டேங்கிறீங்களாமே? நான் வந்து பேசி 10 வருஷம் ஆகுதுங்க. ஏன்? நான் சொல்லி பார்த்தேன். என்கிட்ட எது கேட்க நான் நல்லா இது பண்ணுற மாதிரி தெரில. அதனால் நான் என்கிட்ட பேசுறதே இல்லை. அப்பா அம்மாட்ட மட்டும் தான் நான் பேசுவேன். அவங்க அப்படி என்ன தப்பு செஞ்சாங்க? நீங்க கட்டி கொடுத்தீங்க டெல்லியில, அவளால அங்க இருக்க முடியல, அங்க கொடுமைப்படுத்தினாங்க. அப்புறம் வீட்டுக்கு இதாச்சு. அப்புறம் இங்கே வீட்டில் இருந்துச்சு. சரி போன பக்கம் நல்லா இருக்கட்டும்னு பார்த்தேன். அங்கேயும் இதாகவே இல்லை, வாழவே இல்லை. எங்க? இங்கே குமார்னு ஒருத்தர் சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு. அங்கே வாழ பிடிக்கலன்ட்டு வந்துருச்சு. நானும் அதுக்கு எங்கள் அம்மாட்ட சண்டை பண்ணி காசும் வாங்கி கொடுத்தேன். அதுவும் இது பண்ணிச்சு. அது போனால் நீங்க வீட்டுல வெளியே உட்கார வச்சு சுவார போடுவீங்களாமே? என்னதுங்க? வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டீங்களாமே? அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா வீட்டில் சேர்க்கலாங்க. அப்பாவுக்கும் மரியாதை கொடுக்குறதுல அம்மாவுக்கும் மரியாதை கொடுக்குறதுல எப்படிங்க வீட்டில் சேர்த்துறது? இவர் என்ன செத்தாங்க போயிட்டாரு? தாலிகேர் பிடிங்கி ஏறிடுது இப்படின்னு வந்துருக்குது. எனக்கு நேற்று தான் தெரியும் வந்தப்ப. அது பிடுங்க நீங்கள் அந்த என் வீட்டுக்காரமெல்லாம் கால் செஞ்சு வச்சிங்க. ஏன்? அப்பனும் அவளும் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எங்கள் அப்பா வீட்டில் இல்லைனாக்கா எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இது வரதில்ல. உடனே எங்கள் அப்பா வேலைக்கு இருந்தாருன்னா உடனே பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறது எங்கள் அம்மாவை. உங்க அம்மா தான் வெளியே உட்கார வைக்கிறாங்களாம். இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்கறதுனால தான் வெளியில் உட்கார வைக்கிறாங்க. அந்த வீட்டு நான் எங்கள் அம்மா போகிறதில்ல. இந்தாண்ட ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்லேயே நான் வீட்டில் சரி அந்த வீட்டில் வாங்கி படுத்துக்கிறாங்க, நான் இந்த வீட்டில் படுத்துக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை? உங்க அக்கா மேல உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் வீட்டில் சேர்க்க மாட்டேங்கிறீங்க? அம்மா தான் இது இது பண்ணுறாங்க, அதனால பேசுறதில்ல. எது பண்ணுறாங்க? மரியாதை கொடுக்கறது இல்லை. ஏதாவது சொன்னால் தேவையில்லாமல் பேசுறது, இந்த மாதிரி இது பண்ணுறதுனால. அதுக்குன்னு ஒரு பொண்ணை வாசலில் உட்கார வச்சு சோறு போடுவீங்களா? இல்லைங்க, அந்த வீட்டில் தான் விட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜாதி பார்க்குறீங்க? ஜாதியெல்லாம் நாங்கள் பார்க்கலைங்க. சொன்னாங்களே உங்கள் பொண்ணு. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. அதனால தான் அவளை உள்ள சேர்க்கலான்னு. அதெல்லாம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க அவங்க. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? கூட்டிகிட்டு போன முடிவில் இருக்கோம். கூட்டிகிட்டு போகிற முடிவில் இருக்கேன். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாமல் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா பாட்டு நாங்க வந்தேன். என்ன பண்ணுவேன்? நீ வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுப்ப என்ன கூட்டிட்டு வருவேன். அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க கேட்பாங்க தான் கூட்டிட்டு வந்தேன். வெள்ளிக்கிழமை வேலைக்கு பார்த்தேன் போகல. ஆமா, என்ன சொன்னிச்சு? சோறாக்காத உனக்கு 2 பேரும் அப்பனு மூலம் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொன்னிச்சு. என்னோட சேர்ந்து நீ என்னப்பா பண்ணுவ? நான் பொண்ணு தப்புக்கு நீ என்ன பண்ணு? 2 3 நாள் அப்படித்தான் சொல்லிட்டு நீ எதுக்கு வர? நீ வேலைக்கு போயிட்டு சோத்தாக்கிங்க வந்துட்டானா? எத்தனை நாள் பொறுத்து அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா இது பரவாயில்லையா? இதுக்கு முடிவே இல்லையா? நான் கல்யாணம் பண்ணி வச்ச நாள் முதல்ல இந்த நாள் வரைக்கும் நான் என்னப்பா பண்ண? கஷ்டத்தை தவிர வேற ஏதாவது நான் அனுபவிச்சுனப்பா. அவன் பேசவே மாட்டேங்கிறான். தம்பின்னு பேசுறான், அவன் பேசவே மாட்டேங்கிறான், மதிக்கவே மாட்டேங்கிறான். அவன் எதிர்த்து கேள்வி அவன் மட்டும் எப்படி அவன்கிட்ட பேசுவான்? நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? நீ சோறாயிட்டு வேலை பாரு, வீட்டுல தானே இருக்கேன். நான் கம்மனு தானே வீட்டுல வேலை செஞ்சுட்டு நான் பாட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அம்மா என்ன வார்த்தை பேசுது? அது பேசுறதெல்லாம் விடு, பேச நடக்க வேண்டியது என்ன சொன்னேன்? நீ எதுக்கு வந்த? வேலைக்கு போயிட்டு வீட்டுல இருக்கேன். சாயங்காலம் நானும் கோயிலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். போன் வந்து பாக்குறேன். ஏன் எங்க போனேன்? நான் 5 மணி வரைக்கும் பார்த்தேன், நீ வரவே இல்லை. நானும் 6 மணிக்கு அக்கா கிட்ட போய் சொல்லிட்டு அந்த தாலி கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துட்டு தான் அக்காட்ட சொல்லி காசு 2000 ரூபா செலவு கொடுத்துட்டு தான் வந்தேன். அதுவும் நான் தண்ணி வரதுக்கு பயமா இருந்துச்சுன்னு சொல்லி தான் நான் ஒரு வார்த்தை நான் இங்கே போகிறேன் கூட வரையன்னு கூட்டிகிட்டு வந்தேன். அங்கேயே விட்டுட்டு இருந்தேன், இங்கே வரமாட்டேங்கன்னு சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன்.
நானும் அது அங்க இருந்து நீங்க அவங்க வரங்காட்டியும் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா, நான் ஏதோ ஒன்று பேச அது அவங்க கிட்ட சொன்னா அவங்க வந்து அப்பா அம்மா எல்லாம் வர மாட்டாங்கன்னு உங்ககிட்ட தான் சொன்னாங்க. நான் அப்புறம் போன்ல போய் நான் என்னது கண்டபடி பேசினாங்க. யாரு அவங்க அப்பா அசிங்க அசிங்கமா பேசுனாங்க மேடம். எனக்கு என்னால தாங்க முடியல மேடம். இவங்க வந்து எங்க அப்பா செருப்பு அடிப்பேன்னு சொல்றாங்க. ஒரு பொண்ணை கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்களா? ஏதோ வீட்டு வாடகைலாம் கொடுத்து நான் தாங்க வாடகை கொடுத்து அம்மா வீட்டு விட்டு துரத்துனால சரி அப்பல போய் எங்களோட பாலிசின்னு சொல்லி அப்பதான் 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அந்த காசையும் வாங்கி வீட்டு காலி பண்ணிட்டு வீட்டுல இந்த பொருள் 10,000 ரூபாய் 9,000 ரூபாய் பேங்க்ல இருந்து எடுத்து சாமான வாங்க சம்பாரிச்சு பண்ண 1 வருஷம் எல்லாமே ஒண்ணுமே இல்லை. நடு தெருவுல நிக்கிறேன் எங்களை நம்பி போய். ஏற்கனவே குமாரால 1.5 லட்சம் ரூபாய் எழுந்து நடு தெருவுல நின்ன மறுபடியும் இவங்களும் அப்படி பண்றாங்க. நான் எங்க மேடம் போவேன்? அப்பா எனக்கு அடிக்கடி எதுவும் செய்யல சொன்னீங்க, எந்த தொந்தரவும் கொடுக்கல சொன்னீங்க. என்ன நான் தொந்தரவு பண்ணேன்? என்னது என்ன உன்னை தொந்தரவு பண்ணேன்? நீ என்ன தொந்தரவு பண்ணல? என்ன பண்ண? ஒருவேளை சோறு நிம்மதியா சாப்பிட விட்டியா? நீ வேலைக்கு போகணும், வீட்டு வேலை செய்யணும், அவங்களையும் கவனிச்சுக்கணும். எவ்வளவு வேலை செஞ்சா நிம்மதியா தூக்க கூட 11 மணி 12 மணி கூட ஆயிடும். ஒரு நாளைக்கு 2 மணி கூட ஆயிடும். திரும்ப வேலைக்கு போய் சம்பாரிச்சு கரெக்டா காசு அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். நான் வச்சிருக்க கூடாது. அப்படியே வச்சிருந்தாலும் ஆட்டோக்கு கொடுக்கறது, அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துறது, அவங்க செலவு பண்ணிக்கிறது. ஆட்டோ ஓட்ட போறேன்னு வீட்டுல வந்து படுத்துக்கிறது, இல்லைன்னா புளிய மரத்து கடையில படுத்துக்கிறது. ஏதோ நீங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறது இல்ல. காலையில ஈவினிங் வர அவர் வெளியே போனா நீங்க வீட்டுல நீங்க அக்கம் பக்கம்லாம் விசாரிச்சு கூட பாருங்க மேடம். என் மேல தப்புன்னு சொன்னாங்கன்னா நான் கேட்கறேன். வீட்டுக்காரங்க கேளுங்க, அக்கம் பக்கம் இருக்கிறீங்க கேளுங்க. வீட்டு வேலை இந்த பிள்ளை செய்யறது இல்லையா, வீட்டு வேலைக்கு போறது இல்லையா, இவங்க நல்லா கவனிச்சுக்கிறது இல்லையான்னு கேளுங்க. அவங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனையா அவங்க தாங்க பண்றாங்க. அவங்களே கேளுங்க என்ன பிரச்சனை பண்றாங்க. நீங்க சொன்னாங்க தெரியும் சொல்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கறத எதுவுமே சொல்லலையா? சொல்லுங்க. இல்ல சொல்லல, அவங்களே கேளுங்க. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணாங்கன்னு. என்ன பண்ணாங்க? பட்டு அடிக்கிறது, காசு கொடுக்கலன்னா அடிக்கிறது. எதுக்கு அடிச்சேன்? அப்பா வந்து ஒரு வாட்டி வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்க கிட்ட எதுவுமே கிடையாது. சரி நம்ம தனியா வந்துட்டோம், நம்ம வீட்டுல நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவங்கள நம்பி நம்ம போகல, நம்ம வருமானத்தை நம்பி நம்ம பாதுகாப்பா இருக்கலாம்னு சொல்லித்தானே நம்ம விட்டுட்டு போகணும்னு சொல்லி 9,000 ரூபாய் பேங்க்ல இருந்து எடுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் எடுத்து, அப்புறம் வாரம் 2,200 ரூபா வரும். 2,200 ரூபாயும் 200 ரூபாய் எடுத்து வச்சுக்குவேன். ஆனா எங்க அப்பா மட்டும் கொடுக்க மாட்டான். அவங்க எடுத்து வச்சு அவங்க செலவு தான் பண்ணுவேன். எல்லாருக்கும் செலவாயிரும். என்ன பண்ணாங்கன்னு நீங்க அவங்கள தப்பா பேசுறீங்க? அவன் தப்பாலாம் அவங்கள பேசுறீங்க. அவன் தப்பா பேசுறது இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரம் உட்காந்து என்ன ப்ராப்ளம்? எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்றீங்க? சரிங்க, நான் தொந்தரவு பண்ணலைங்க. அவர் என்னமா தொந்தரவு பண்றாங்க? நம்மள என்ன நிம்மதியா வேலைக்கு போட மாட்டேன்றாங்க, காசெல்லாம் வாங்கி தானே செலவு பண்றாங்க. வேற எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் தூங்குற நேரத்துல கொஞ்ச நேரம் கூட தூங்க விடுறது கிடையாது. அந்த வேலை செய், இந்த வேலை செய், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துனா இன்னும் கொஞ்ச நேரம் சேர்த்து சுறுசுறுப்பா வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். வேலையெல்லாம் நல்லா செய்வேன். ஆனா என்கிட்ட இருக்கிற காசையும் பிடிங்கிட்டு அடிக்கிறது, திட்டுறது, நிறைய வேலை வாங்குறது. கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கோசரம் கஷ்டப்படுறாள்னு உதவி பண்ண மாட்டேன்றாங்க. அப்புறம் அப்பா விட்டு காசு கொடுக்குறேன்னே தான். தம்பி உங்கள்கிட்ட பேசுறது இல்ல? தம்பி ஏன் பேசுறது இல்லைன்னா குமார்ன்றவங்க கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட 80,000 ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் சம்பாரிச்சு 10 மாசம் அவங்களோட இருந்தேன். 10 மாசம் எங்க பொண்டாட்டி எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமே கடனெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டி என் புருஷன் வேணும்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நான் பணம் போனாலும் பரவாயில்ல, அவங்க இருந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி வந்துட்டேன். அம்மா ரொம்ப கடன்ல இருக்கிறதுனால கடங்காரங்க அம்மா கிட்ட வந்து கேட்கறதுனால அப்படி அம்மா வந்து கேட்கறாங்களா, அக்காவால தான் நான் வந்து அம்மா கிட்ட காசு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அக்கா இப்படி ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணி பசங்களாம் என்ன அசிங்கமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு தம்பி என்கிட்ட பேசுறது இல்ல. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. பசங்க வந்து பேசுறாங்கன்னா அவன்கிட்ட பேசுறது இல்ல. பசங்கிட்ட இது வரைக்கும் இதை பத்தி பேசுறதே கிடையாது. உன்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? 80,000 காசு தம்பி நீ எத்தனை வாடி கொடுவாங்க? தம்பி அப்பாரும் உயிருங்க. எங்க அப்பா கூட பேசுறாங்க, அவன் பேசவே மாட்டான். எனக்கு அந்த காசை கொடுக்கும்போது என்ன சொல்லி உன்கிட்ட கொடுத்தேன்? காசு எனக்கு பிரச்சனை கிடையாது, இருக்கும்போது நல்லா போலீஸ் ஸ்டேஷன் போய் தம்பி கூட்டிட்டு போனாங்க மேடம். குமாராலதான் பெரிய பிரச்சனையா எனக்கு. அந்த பொண்ணு ஓடி போச்சு, விவாகரத்து பண்ணி ஊர் பஞ்சாயத்து மூலியமா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு குமார் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கூட்டிட்டு போனாங்க. தம்பி தங்கச்சி எல்லாருமே என்கிட்ட அண்ணின்னு தான் பேசுறாங்க. மருமகன் தான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் தம்பி வந்து வேண்டான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் வீட்டுக்கு கூட விடல. அவங்க அப்பா மறுபடியும் வலிச்சு கூட்டிட்டு போய் மறுபடியும் அவங்க வீட்டுல வந்து 3 மாசம் இருந்தேன்.
சரி, என்ன உங்க அம்மா வெளியே உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க சொன்ன? அம்மா வந்து என்ன அவங்க வந்து எங்களை விட கொஞ்சம் கீழ்ங்கிறதுனால என்னை வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அப்போதான் அப்போ உன் தம்பி எனக்கு அடைக்கலம் கொடுத்தாலும் வீட்டுக்குள்ள விட்டாலும் இவங்களுக்கு சேர்த்து திட்டு விழும். ஆமாப்பா. திட்டுவாங்க. நான் வந்து அங்கே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அதை பற்றி. ஆனா இந்த மாதிரி பண்றாங்களா உங்க அம்மா? எதனால பண்றாங்கன்னா இது மாதிரி அப்புறமேட்டுக்கு அம்மா போய் வாழ்ற அது சரி. எங்க அம்மா இவ்வளவு நாளா சொன்னாங்க வாழ்ற வரைக்கும் வாழ்ட்டோம், வாழாத வரைக்கும் இது பண்ணி என்ன பண்றது அப்படிங்கிறாங்க எங்க அம்மா. வீட்டுக்குள்ள ஏத்தாம இருப்பீங்களா பொண்ணை? வெளியே வீட்டுக்குள்ள வெளியில வச்சு எதிர்க்கீங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியில உட்காந்து சாப்பிட்டது கிடையாது. அப்பா பாருப்பா, ஒரு வருஷம் நான் அப்படி கஷ்டப்பட்டேன்னு இல்லையப்பா. கஷ்டப்பட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி தான் அதுக்கப்புறம் அம்மா ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களே வந்து மருமகனை ஏத்துக்கிட்டாங்க. ஒரு வருஷம் அவன் கஷ்டப்பட்டேன் இல்லைன்னு சொல்லலாம். அவங்களே மருமகனை ஏத்துக்கிட்டாங்க. வந்துட்டு போயிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அம்மா வந்து சுத்தமா என்னை வெறுத்துட்டாங்க. பணமும் போச்சு, உன் வாழ்க்கையும் போச்சு, இனிமே வர்றதுன்னு சொல்லி சுத்தமா என்னை வெறுத்துட்டாங்க. குமார வந்து ரொம்ப பிரச்சனை எனக்கு. இவங்க கூட காசு பண்ண போனாலும் பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட பாதுகாப்பும் கிடையாது, பணமும் போச்சு. ரொம்ப அது உனக்கு என்ன வேணும்? எனக்கு எங்க அப்பா கூட இருக்கணும். எங்க அப்பா அம்மா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். அவங்க என் கூட வாழ்றேன்னு சொல்றாங்க. எங்க அப்பா நீ ஏத்துக்கணும். நான் அவங்க என் கூட இருக்கிறது எங்க அப்பா ஏத்துக்கிட்டா நான் அவங்களோட வாழ்றேன், இல்லைன்னா வேண்டாம். அன்னைக்கு ஊட்டெல்லாம் காலி பண்ணிட்டு வந்தீங்களா? இப்போ என்ன எந்த ஆச்சுங்க நான் அனுப்புறதுக்கு? சாமானத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. வீட்டுல இருந்து சாமானத்தெல்லாம் வித்தாச்சா? வித்தாச்சுங்க. எல்லாமே யாரு வித்தாங்க? ஒண்ணுமே இல்ல. அவங்கதான் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து ஜாமான் வைக்கலைங்க. 10 ரூபா ஜாமான் வச்சிருக்காருங்க. எங்க வச்சிருக்கீங்க? என் வீட்டுல இருக்குது. பக்கத்துல கடைசியெல்லாம் டிவி எடுத்துட்டு கட்டில் வச்சுட்டு எல்லாம் ஊர்ல 1000 பேர் உடம்பு சொல்லுவாங்க. சரியில்லைன்னு அக்கா வீட்டுக்கு போய் இவங்களே தான் கூட்டிட்டு போனாங்க. மாமா மாமா எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன பேசுறேன்னு கேட்க முடியும்? நான் நேரடியாக பார்த்தோம், எனக்கு உடம்பு நேரடியாக பார்க்கவே இல்லையா? உடம்பு சரியில்லை மாமா. அக்கா வீட்டுல போய் அம்மா என்ன திட்டுறாங்க. நான் அம்மா வீட்டுக்கு போகல. அக்கா வீட்டுக்கு போய் 2 நாள் ஒரு வாரம் இருந்துட்டு உடம்பு டைபாய்டு காய்ச்சல் வந்துருச்சு. போய் உடம்பு நல்லா இருந்ததுக்கு அப்புறம் நான் வரேன்னு சொல்லிட்டு இவங்களே தான் கூட்டிட்டு போய் அக்கா வீட்டுல விட்டாங்க. ஒரு வாரம் நல்லா இருந்தேன். வீட்டுல இருந்து ஒரு மாதிரி இருக்குது. முள்ள வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். திரும்ப நல்லா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறல அப்படின்னு சொல்லிட்டு துணிமணிலாம் கொண்டு வந்து அக்கா வீட்டுல போட்டு சத்தாலும் வராது பழச்சாலும் வராதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கிட்ட யாரும் எங்க அக்கா வீட்டுக்கிட்ட எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்திருக்காங்க. அவங்க வந்து எங்க அக்கா கிட்ட வந்து தப்பு உன் தங்கச்சி இப்படி பண்றது பரவாயில்லையா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. நான் என் தங்கச்சி என்ன பண்ணா நான் அவங்க கேட்டிருக்கும் போது இப்ப இவங்க வந்து ஏமாலாம் போய் நிறைய சொன்னாங்க, நிறைய தப்பு சொன்னாங்க. சொல்லிப்போ பேசு இப்போ அக்காவை தள்ளி விட்டுட்டு என்ன வந்து அடிக்க வராங்க. உடம்பு சரியில்லை. எதுக்கு ஒண்ணு அடிச்சேன் நானு? எதுக்கு நீ அடிச்ச? நீ அடிச்சேன்னு சொல்லி போகலாம். எங்க அக்கா கிட்ட கேளு எதுக்கு அடிச்சாங்கன்னு. எதுக்கு நீ அடிச்சா? அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி கேளு எதுக்கு நான் அடிச்சாங்க. நீ போன் பண்ணி கேளு. நான் என் மேல எந்த தப்பு இல்லைங்கம்மா. தப்பு பண்ணல எதுவுமே. நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது. உன்னை நம்பி நான் வந்தது. வேலை செய்யற இடத்துல நான் உட்காந்து இருந்தேன். ரோட்ல உட்காந்து இருந்தேனா? நீ ஏன் ரோட்ல உட்காந்து? நான் ரோட்ல உட்காந்து இருந்தேன்ல. கூப்பிட்டேன்னா இல்லையா? அப்ப என்ன பண்ணிட்டு போனேன்? செத்தாலும் வராதோ பொழைச்சாலும் வராதுன்னு சொன்னா மறுபடியும் நான் உங்ககிட்ட பேசணுங்களா மேடம்? அக்கா வேணும். அக்கா வீட்டுல துணிமணி எல்லாம் போட்டு போயிட்டேன் அப்படி மேடம். நான் இது வரைக்குமே நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் நான் அவளை விரும்பினேன். ஒரே இடத்துல என் மனைவி நம்பியில் தான் அவளை இன்ன வரைக்கும் வெளியில் பற்றி சொல்லாகிறேன். ஏன்னா அவளுக்கு அசிங்கம் இருந்தாலும் எனக்கு அதே அசிங்கம் தான். எனக்கு நம்ம வீட்டு பிரச்சனை நம்ம அண்ணனா தங்கியா அக்காவா அவங்களுக்கு நீ செய்ய. பொண்ணு பாரு மாப்பிள்ளை பாரு செய்ய. யாரோ ஒருத்தர் பொண்ணுங்க நீ மாப்பிள்ளை பார்த்து வீட்டில் விட்டுன்னா என்னங்க அர்த்தம்? அதையும் சொல்றேன். ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டுல கனகான ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்து அப்பா இல்ல அம்மா தான். அம்மாவும் உடம்பு சரியில்லை. அந்த பொண்ணு அண்ணன் கவனிக்கிறது இல்ல. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கு. மாமா வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். அந்த பொண்ணு தப்பா பேசுற மாதிரி நான் இங்க இருக்கிறேன். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு 11 மணி 12 மணி வரைக்கும் இரு, நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இல்ல கனகா நீ போ அப்படின்னு சொன்னா இல்லக்கா அண்ணன் இருக்க சொன்னாங்க. பல வருடம் வச்சு இவங்க என் மேல சந்தேகப்பட்டு அந்த பொண்ணு ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறான். அந்த பையன் அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன், டே தம்பி உனக்கு சொந்த பந்தம் நல்லா இருக்கிறேன், எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு என் பொண்டாட்டி நித்தியா தான் இருக்கிறா, என் குடும்பத்தில் நீ போன் பண்றது சண்டை வரும் பிரச்சனை வரும், நாங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்கலன்ட்டு விளக்கமாக சொன்னேன். உனக்கு யாரும் உன் சொந்த பந்தோட இடத்துல நீ பொண்ணு பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க, எங்கள் நித்தியாட்டு பேசாத அப்படின்னு அத்தனை ரூபா சொல்லி இருந்தோம். அன்னைக்கு இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு விஷயமே தெரியாது. நான் காலை எந்திரிச்சு இந்த வண்டி கிளம்புற டைம் இல்ல தண்ணி ஊற்றிட்டு ரெடி பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அந்த முருகங்கிறவன் யார் உனக்கு சொந்தக்காரனா பொந்தமா, அவனுக்கு நீ வந்து பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கு நீ எப்படி நீ மாப்பிள்ளை பார்க்கலாம், அவங்க குடும்பத்தில் அம்மா இருக்கிறாங்க அண்ணங்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அத்தனை பேர் இருக்கும்போது நீங்கள் யார் பொண்ணு பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை பார்த்தது? அவன் மாப்பிள்ளை பார்த்தவங்க உன் சொந்தக்காரனா? என்ன வந்து என் வீட்டுக்குள்ள எப்படிங்க 4 பேர் என்னங்க என்ன நினைப்பாங்க? அப்போ நான் வீட்டில் உனக்கு இருக்கிறவன் நான் யாரு, உன் பிரச்சனை யாரு? நான் என்ன ஒரு வார்த்தை கேட்கலாமா இல்லையா? இல்லை அப்படிதான் 10 வீடு தள்ளி போனால் உங்கள் அப்பா அம்மா ஓடுக்குது அவங்க ஒரு வார்த்தை கேட்கலாமா? இல்லை
நீ தான் அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்கிறதுக்கு ட்ரை பண்றியே. பொண்ணுகிட்ட நான் தப்பா நடக்கிறதுனால அவனுக்கு தெரியுமா? நினைக்கிறேன். சரியா அந்த பொண்ணு நீ உன் மனசுல நீ அழுக்கு வச்சிருக்கறனால தான் அந்த எண்ணங்கள் நினைக்கிறேன். என் மனசுலயா? அப்ப அந்த பொண்ணு நான் தப்பா நடந்ததுன்னு எதுக்கு நீ எதுக்கு நீ அந்த மாப்பிள்ளை பாக்குற? அது யாரு? அதை விட நான் என் மனசுல நான் அழுக்கா இருக்கிறேன்னா அப்படிலாம் நீ நினைக்காத தெரியுதா? அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைச்சு அந்த பொண்ணு வந்து பொண்ணு மாப்பிள்ளை அவன் கோழி போட்டு என்ன கேள்வி கேக்குறாங்க. என்ன வந்து வீட்டுல என் பிள்ளை என் தங்கச்சி மாப்பிள்ளை பாக்குறதுக்கு உன் பொண்டாடி யாரு அவ? அதிசயமா என்ன கேள்வி கேக்குறான். நீங்க செருப்புல அடிக்காம அவங்க அண்ணா கிட்ட அந்த பொண்ணு கிட்ட பேசுங்க. அந்த ரெண்டு பேருமே அந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுல அவங்க அண்ணன் கிட்ட அவங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணோட அண்ணன் கிட்ட பேசி நிச்சயமா பண்ணி கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு நல்லதுதான் செஞ்சிருக்கேன். இவங்க இருந்து நான் காப்பாத்தி தப்பா நீ நடந்துக்கல. ஆனா என் மனசுல தப்புன்னு தோணுச்சு. அந்த பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லி கல்யாணம் தான் பண்ணிக்க சொல்லி நிச்சயம் தான் பண்ணிட்டாங்க. அது கூட நான் போக கிடையாது. உங்களுக்கு என்ன ஆகுது? எங்க இருக்கிறான்? அவங்க அம்மா 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மேல இருக்கிறாங்க. அந்த பையன் யாருன்னு கூட தெரியாது. அந்த பையன் உனக்கு எப்படி பழக்காவி? அந்த பையன் உனக்கு எப்படி நீ மாப்பிள்ளை பார்க்கலாம்? அடுத்து ஒரு பிள்ளைக்கு நீ பொண்ணு மாப்பிள்ளை. அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க, கண்ணே நீ கட்டிக்கலினா போது உங்க ஊர் பக்கம் பொண்ணு இருந்தா சொல்லு கண்ணு அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஊர் பக்கம் எந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இல்லம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த கணவன் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல கல்யாணம் பண்ணிக்கணும். ரெண்டாவது மேடம், வேலை செய்யற இடத்துல நான் சோத்துக்கு கூட பிச்சை எடுத்துருக்கேன் மேடம். என்ன நினைச்சிங்களே தெரியாது. வேலை செஞ்சுட்டு வந்து கூட அன்னைக்கு நின்றுக்கிட்டு கூப்பிட்றேன், நித்தியம் நின்று நீ என்ன இன்னைக்கு வந்தவன் ஏற்கனவே பாரு மில்ல செந்தில ஒருத்தவங்க நான் அவங்க கூட நான் வந்து கட்டவன அவனே வாய் மூடிட்டு போறான். நீ என்ன என்கிட்ட வந்து இப்போ பேசுற அப்படிங்கிறான். மிஸ்ஸில் ஒருத்தவங்க நீ பைக்கில் உட்காந்துட்டான். சேலத்தில் எல்லா ஆட்டோக்காரங்க தெரியும். என் நித்யா ஆட்டோக்காரர் முருகேஷ் பண்ண தெரியும். அதேமாரி நெய்க்கார் கொல்லாமட்டி எடுத்தா பெரியவர் வரைக்கும் நித்யா புருஷன் தான் தெரியும் எல்லாத்துக்குமே. அப்படி இருக்கும் நீ அடுத்து நான் கூட போனோன்னா கூட இப்படி பக்கத்தில் போனால் என் பொண்ணு வராத, என்னை பாடலாம் அசிங்கமாக பார்க்குறாங்க, என்னை தப்பாக பார்க்குறாங்க, என் பின்னாடி வராத நீ அப்படிங்கிறா. நான் வரதும் பின்னாடி வரது அசிங்கம் தப்பாக தெரியுதுன்னா அடுத்தும் ஒருத்தன் பைக்கு கூட இப்படி உட்காந்துட்டு போகலாம். 10 பேருக்கு முன்னாடி ஊர்ல பைக்ல பின்னாடி பேசுறீங்களா? ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல? இல்லைங்க, என் நேரத்துக்கு தாலி கட்டக்கூடாது தான் நான் கட்டல. நான் என் நேரத்துக்கு தாலி கட்ட. நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது. கௌரவமா தாலி கட்டி கல்யாணம் நாள் கெஞ்சிருப்பேன். அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து பேசு, இதான் விவகாரத்து ஆயிடுச்சு, பேசுனேன். நான் தாலியிலே கட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. தாலி கட்டாம போனா அம்மா சண்டை வரும். அப்படி இருந்தும் அவன் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு. ஏன் இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி குழப்பத்துல இருக்கு? நீங்கெல்லாம் பாக்குறது இல்லையா? நான் எதுவும் கண்டுக்கிறது இல்லைங்க. ஏன் கேட்டால் எனக்கு மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. அப்புறம் இது அதான் சொல்கிறாங்க. அதனால பேசுறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் பேசுறது. நான் என்ன அப்படி தப்பா பேசுனேன்? அம்மா பேசுறதுக்கு அம்மா கிட்ட சண்டை போட்டேன். உங்ககிட்ட என்ன தப்பா பேசிருக்கிறேன்? என்கிட்ட நீ தெரியும் தப்பா பேசல. அப்புறம் நான் உன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் மனம் கொடுக்கும்போது குமார் கிட்ட. இனிமே இந்த ஒரு வாட்டி என் மனசை தப்புன்னு படிச்சுன்னு வச்சுக்க, வாழ்க்கையில யார்ட்டையுமே பேசவே மாட்டேன். தம்பியா நான் அப்பதான் அவங்க அப்பா கூப்பிட்டு 1 மாசம் பார்த்துட்டு எங்க பொண்டாட்டி வந்துருச்சுன்னா வந்துரு நித்யா நீ அங்க இருக்க வேணான்னு சொன்னா நான் வரேன்னு தான் சொன்னேன். அவங்க விட்டாங்களாடா? அவங்க விட்டு அவங்க கடனை தீர்த்துக்கிற வரைக்கும் அவங்க வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப வந்து நான் எத்தனை வாட்டி நான் உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். மாமாவை கூட கூப்பிட்டேன். வா மாமா போய் இப்படி கேட்டு பணத்தை கேட்டு பார்த்தலாம். அம்மா இப்படி சண்டைக்கு வந்து மாமா கூட கூப்பிட்டேன். மாமா கூட தான் என்ன வரல, நீயும் தான் வரல. மாமா கூப்பிட்டோம். மாமாவுக்கு எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்களுக்கு மரியாதை கொடுத்தியா? வீட்டுக்கு வரவங்களுக்கு மரியாதை கொடுத்தியா? என்ன மரியாதை கொடுக்கல? ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு பேசணும். தேவையில்லாத வார்த்தை உன்கிட்ட நிறைய வருது. காரணம் யாரு? இருக்கட்டும். சொந்தக்காரங்கன்னே தான் பேசுது. எங்களை விட சொந்தக்காரங்க அம்மாவுக்கு ரொம்ப முக்கியமா? என் வாழ்க்கையை விட சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியமா? அம்மா தேவையில்லாம பேசும். நானும் அம்மாவை பேசிருக்கிறேன். அது தப்புதான். அது காரணம் அம்மா தான். அம்மா என்னை தீண்டி விட்டதுனாலதான் ஒரு சில வார்த்தை பேசுனேன். என் வாழ்க்கையோட உனக்கு சொந்தக்காரங்க பெருசா போச்சா அப்படின்னு அம்மாவை பேசுறேன். கேள்வி கேட்டா உன்னை யாரு கேக்குறா? உன்னை பத்தியும் தானே கேக்குறாங்க. அண்ணா அடிச்சா பரவாயில்ல தம்பியா. அம்மா பேசுற வார்த்தை எப்படி இருக்குது? அக்குமக்கு இருக்கிறீங்களா? வேடிக்கை பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க. என்ன அந்த அளவுக்கு யார் நடந்துக்கிறீங்களா? நாம நடக்கிறது ஒழுங்கா இருந்தா அவங்க பேசுறாங்க. என்ன வேணும் உனக்கு? என்ன முடிவு? அம்மா அப்பா கூட, நான் அப்பா அம்மா கூட, தம்பி கூட, அக்கா கூட எல்லாத்து கூட ஒன்னா வாழணும். வெளியில நான் போக மாட்டேன். அவங்க வந்து அப்பா ஏத்துக்கிட்டா நான் வாழ்றேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் வாழ்வேன். தப்பான வாழ்க்கை வாழ மாட்டேன். சொல்லுங்க. எங்கள எந்த ஒரு முடிவு இல்லைங்க. அவங்க முடிவு எடுக்கிறதா இருக்கு. அதான் சொல்லிட்டாங்களே அவங்க முடிவு. கல்யாணம் பண்றீங்களா? கல்யாணம் பண்ணா என் பேச்சு கேட்டுக்கிட்டு நான் எங்க இருக்கிறேன்னா என் பின்னாடி வந்துருக்கணுங்க. அவங்க அப்பா அம்மா கூட நான் வாழ முடியாது. எனக்கு எங்க அப்பா அம்மா விட்டு நீ ஒன்னால வர முடியாது. நாளைக்கு எங்க அப்பா அம்மா விட்டு நான் இப்படி வர முடியும்? 1 வருஷமா என்ன மேடம் வாழ்ந்துட்டாங்க. அவங்கள நம்பி தானே போனேன். நடுத்தருடு தான் மேடம் நிக்கிறேன். 1 வருஷமா இருந்து எனக்குன்னு இந்த ஒரு பேண்ட் சட்டை ஓட சரிங்க. இன்ன வரையும் 1 வருஷமா என்ன எனக்குன்னு ஒரு எடுத்து போட்டு சம்பாரிச்ச பணத்துல 2 செட்டு அவங்க எடுத்திருக்காங்க என் பணத்துல.
உன் பணத்துல 2 செட்டுக்குள்ள ஒரு செட்டு துணி தைக்குள் மட்டும் தான் எனக்கு 500 ரூபா கொடுத்துருக்கிற ஒழிஞ்சு அது நான் வண்டி ஓட்டின காசுல தான் வாங்கி போட்டுருக்கிறேன். சரிதா? இது வரைக்கும் உன் சம்பளத்துல 1 ரூபா எனக்கு தின்னதில்லை நான். அப்ப நான் சம்பாரிச்சோம்ல எங்க போச்சு? தெரியலையே, யாருக்கு தெரியும்? அப்பா நான் உனக்கு எவ்வளவு கொடுத்துருப்பேன்? நீ சம்பாரிச்ச பணம் எங்க போச்சுன்னா அப்ப நான் ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்கிற பணம் எனக்கு எங்க போச்சு? 6 மாசம் சீட்டு பணம் கட்டல. எங்க அப்பா எங்க அம்மாவும் இன்னைக்கு சாவரமலை கிடக்குறாங்க. ஒன்னால ஒரு 5 நிமிஷம் எங்க அம்மாவை வந்து பார்க்க முடியல. நான் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து இருந்தப்ப ஜிஹெச்ல இருந்து என்னை விட்டு வெளியே வந்தாங்க. ஜிஹெச்ல இருக்க முடியாதுன்னா இன்னைக்கு பிள்ளை பெத்துக்கணும்னு எவ்வளவு ஆர்வம் இருந்தேன். ஜிஹெச்சுக்கு வா போகலாம், செக்அப் பண்ண போலாம்னு 5000 ரூபாய் பணம் வச்சிருந்தா நான் வருவேன், இல்லை வர முடியாதுன்னு ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் அத்தனை பேத்து முதல்ல கல்யாணமே பண்ணல, இதுல என்ன புள்ள பெத்து? அதேதான் சொல்றாங்க, கல்யாணமே பண்ணிக்க மாட்டேறாங்க. அப்புறம் எதுக்கு ஒரு வருஷமா என் கூட இருந்தது காரணம் என்ன? உன் தேவை உன் பாதுகாப்புக்கு மட்டும் இருக்கணும். எத்தனை பேர்த்து வாழ்க்கை நீ குடும்பத்துக்கு எடுக்கலாம்னு வந்து இப்ப எதுக்கு என் குடும்பத்துக்கு இப்ப என் வாழ்க்கை எதுக்கு இத்தனை வருஷமா நீ உன்னை நம்பி என்ன நம்பி வந்தா? என்ன நம்பி வந்தில்ல, என்ன நம்பி தானே இருக்கணும். என் முன்னாடி வந்துகிட்டு ஒரு காலையில வீட்டுக்கு வந்தனும். ஒரு வருஷம் இருந்துச்சு. ஒரு வருஷம் எங்க அப்பா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், என் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட பிறந்த அக்கா அக்கோட்டு பசங்க தம்பி இருக்கிறதா எனக்கு தெரியும். சொந்த பந்தம் இது வரைக்கும் எங்க முன்னாடி பார்த்தது இல்லை. நானும் அவங்களுக்கு கூட்டிட்டு போன காட்டினது கிடையாது. அன்னைக்கு காலையில கரிசோறு வீட்டுக்கு வந்துருக்கிறான் எங்க அண்ணன் சொல்லி, எனக்கு தெரியாது, ஃபோன் பண்ணி சொல்லணும். அண்ணன் சொல்லி வீட்டுக்கு வந்து கறி எடுத்துட்டு வந்து அவன் ஆக்கி கொடுத்து இவன் தின்னு விட்டு சாயந்தரம் வீட்டுல இருந்துட்டு போயிரு. சாயங்காலம் யாரும் அக்கம் பத்தல இருக்கிறீங்க என்ன கேள்வி கேட்பாங்க. கல்யாணம் பண்ண என் கூட வரணுங்க எங்க இருந்தாலும். நான் அவங்க அப்பா அம்மா கூட நான் வாழ மாட்டேன். கல்யாணம் பண்ண என் கூட வரணுங்க எங்க இருந்தாலும். நான் அவங்க அப்பா அம்மா கூட நான் வாழ மாட்டேன். கல்யாணமே பண்ணலாம் அவங்க கூட எல்லாம் இருக்க முடியாது மேடம். நான் 1 வருஷம் பாத்துட்டேன். வேணா எங்க அப்பா அம்மா வீட்டுல 1 வருஷம் இருக்க சொல்லுங்க. என் முன்னாடி நான் ஆட்டில் சனிக்கிழமை சம்பளம் அங்கே நிக்கிறேன். அந்த ஏற்கனவே செந்திலாகரம் முன்னாடி வச்சு கொலை பண்ணிட்டு இருந்த என் முன்னாடி 1000 ரூபா வாங்கியிருக்கிறேன்னா, சரி அந்த காசு வச்சு நான் வாங்கிட்டு வந்து தரமாமா அப்படின்னா வாங்கிட்டு வர முன்னாடி என் முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கிறான். அவன் அடிக்கிறதுக்கு நான் பார்த்து யாருங்க? அவங்க அடிக்கவே இல்ல. 1000 ரூபாய் கொடுத்து இவங்க கூட போறதுக்கு முன்னாடியே நான் 1000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணிட்டு பாத்து என் முன்னாடி நீ அடிக்கலாமா? என் முன்னாடி என் பிரச்சனை பேர் அவன் என் முன்னாடி என் பிரச்சனை அப்படிங்கிறேன். என் முன்னாடி அவன் தான் பிரச்சனை. அப்ப எதுக்கு என் பிரச்சனை சொல்லி என் ஊருக்குள்ள கூட்டி போனேன்? அவங்க என் புருஷனே கிடையாது. அவங்க வந்து வேலை செய்யறாங்க, கூட வேலை செய்யறாங்க. ஒரு அவங்க கூட எத்தனை வருஷமா வாழ்ந்தா? அவங்க என் மேல ஒரு அடி கூட அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு என் முன்னாடி அடிச்சான். என் முன்னாடி அவன் அடிச்சான். அன்னைக்கு ஒரு கேட்டது என்ன பண்ண? அல்லல்லே தான் குத்துறது. பஸ்ல உட்காந்துட்டு போக முடியுமா? அல்லல்லே குத்துறது, அடி பின்றது. அப்படியே இவங்களும் அப்படிதான் காசு கொடுக்கலன்னு அடிக்கிறது. 6 மணி ஆனா வீட்டு விட்டு வெளியே 300 ரூபா வாடகை கட்டணுங்க மேடம். 300 ரூபா வாடகை கட்டணும்னா சாயந்தரம் வரைக்கும் அந்த 6 மணி வரைக்கும் ஓட்டினா தான் அவனுக்கு வண்டிக்கு இறங்க 300 ரூபா ஓட்ட முடியும். அந்த 6 மணிக்கு மேலே 10-11 மணி வரைக்கும் ஓட்டினா தான் நான் 300 ரூபா சம்பாதிக்க முடியும். 6 மணிக்கு மேலே வீட்டு விட்டு வெளியே வர மாட்டான். நீங்க பக்கத்துல இருந்து இவத்துல இருந்து போயிட்டு அப்படின்னா என்ன எத்தனை நேரம் கேள்வி கேட்பாங்க தெரியுமா? சின்ன வயசுல இருந்து என்ன வெளியில எங்கேயுமே விட்டது கிடையாது. வேலைக்கு 12 மணி 1 மணி ஆனா இங்க இருந்து பூந்தரிச்சு ஓட தெரியுதுங்க. ஏன் வீட்டுல இருந்து ஒரு மாத்திரை ஒண்ணா தர முடியாதா? ஒரு டயருக்கு போனாங்க கொடுக்க முடியாதுங்களா? என்னங்க நீங்க குடும்பம் நடத்துறது? எனக்கு நீ என்ன கஸ்டமர் 2 பேர்த்து இருந்து ஒரு டம்ளர் அரிசி சோறு போட்டு ஆகி கொடுக்க முடியாதுங்களா? என்ன அடுத்தவங்க எனக்கு சோறு ஆகி போறதுக்கு அப்ப எனக்கு எதுக்கு பொண்டாட்டி நீ? நான் 2 நேரமும் சாப்பாடு தரும். வேலைக்கு போயிட்டு குக்கர் தான் கேஸ் தான் நான் தான் வாங்கினேன். கூட வந்து உட்காந்துக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் கூடயே இருக்கணும். கூட இருக்கணும்னா நீங்க கலெக்ஷன் ஓட்டணும். 300 ரூபா வாடகை கட்டுறதா? நீ ஓட்டி நீ வாடகை கட்டினா போகுது, நான் சம்பாதிக்கிற காசு கொடுக்குறேன், நீ வாடகை கட்டி அப்படின்னாங்க. இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற காசு சம்பாதிக்கல. எல்லாமே நீ வண்டி அடுத்த முதல்ல கையில் வச்சுட்டு உனக்கு கூட்டி போய் சுற்றிட்டு இருந்தேன். நீ தான் நீ சம்பாரிச்சு நீ ஒரு வாடகை கட்டிக்கிட்ட ஓனருக்கு. இன்ன வரைக்கும் நான் 6000 ரூபா வண்டி 9000 ரூபா பெண்டிங் இருக்குது. இவ்வளோ எனக்கு 6 மாதம் சீட்டு பணம் கட்டல. நான் எங்க அப்பா அம்மா இன்னைக்கு சாவர நாளும் கிடக்குறா. இன்னைக்கு அவங்க கூட்டி போய் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 10 ரூபா நான் கொண்டு போக முடியாது. எங்க அப்பா அம்மாவோட தூக்கி எஞ்சிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்க சரி அந்த பணம்லாம் என்ன பண்ணு? சத்தியமா வாங்கிட்டு தான் கொடுத்தேன். ஏமா அப்படி போய் சொல்ற? கொடுத்தன்னு சொல்லாத, கூட தான் நீ தான் வந்திருக்கிற. என்ன உன் பணத்தை நான் வாங்கிட்டு எங்கேயும் போக கூடாது. நீ தான் உனக்கு தேவையான பொருள் நீ தான் வாங்கிட்டு நான் பிடிச்சிக்கிட்டேன். என்னோட பணம் கொடுத்தே நீ? தீபாவளி நைட்டுங்க அன்னைக்கு 15 ரூபா போனஸ் வாங்கிட்டு வந்தேன். சரி எல்லா இடத்துலையும் நான் அடிப்பட்ட வந்தப்ப எங்கள் அப்பாட்ட வர 500 5000 பணம் வாங்கிட்டு வந்தா, கடன் வாங்கிட்டு வந்தா, வீட்டுக்கு அட்வான்ஸ் 5000 எல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அந்த 13000 5000 பணம் வாங்கிட்டு வந்தா. அன்னைக்கு 10 பைசா என்கிட்ட கிடையாது. வாங்கின சம்பளம் அப்படியே எல்லாத்தையும் சரி இவங்களுக்கு கடன் கட்டணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பணம் கொடுத்து கடன் கட்டிட்டா. அன்னைக்கு எல்லாம் அக்கமத்து இருக்கணும். பண்டாட்டுக்கு ஒரு துணிமணி கூட எடுத்துட முடியாது. தீபாவளி கொடுக்கணும். அன்னைக்கு விடிய கண்ணை முழிச்சு நான் ஆட்டை ஓட்டிட்டு வந்து ஒரு 1000 புடவை எடுத்து கொடுத்த உடனே அவர் பட்டாசு 500 வாங்கின கொடுத்து அடுத்த நிமிஷம் அந்த புடவை ஓட்ட போட்டுக்கிட்டா. அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு நான் கிழிஞ்சு பேண்ட் ஒட்டு பேண்ட் போட்டுட்டு நான் தீபாவளியில உட்காந்துருக்கேன். பழைய துணி என் முன்னாடி நல்லா வசதியா கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. என்ன நம்பி என் கூட வரணும். அவங்க அப்பா அம்மா கூட நான் வரமாட்டேன். அவங்க கூட நான் வளர மாட்டேன். மாமனார் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். அவங்க கூட போனோம்னா அதுக்கு நான் எங்க அப்பா கூட இருந்துக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கல. உன்னை நம்பில நான் வரமாட்டேன் மாமா.
வேணாம்பா 2 வருஷம் நீ வாழ்ந்தது வரைக்கும் போதும். நீ உன் விருப்பம் என்ன பண்ணுற நீ அதை பண்ணு. என்னப்பா பண்ணலாம்? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க முடிவு என்ன? மேலே இங்கே வீட்டில் இருந்துட்டு வீட்டில் அம்மாவுக்கும் கஷ்டம், வித்தியாவுக்கும் கஷ்டம், அப்பாவுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். இப்போ நாளைக்கு எனக்கு பொண்ணு இதாக பார்க்க போகிறேன்னாங்கன்னா வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ரொம்ப நியாயம் இல்லையா? பார்த்து சொல்லுங்க. கை கழுவி விட்டுருவீங்களா? இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா கல்யாணம் பண்ணி அது கூட சந்தோஷமா இரு. நான் வேணான்னு சொல்லலை, சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்கிறேன். கல்யாணமே வேண்டாம் மேடம், என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். கல்யாணம் வேணாம். என்னங்க பண்ணலாம்? நம்ம சொல்ல பேச்சு கேட்டால் நான் கூட்டிட்டு போகிறேன். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? சொன்ன பேச்சு கேட்பீங்களா? என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. நான் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேணாம். உங்கள் அம்மா கொஞ்சம் பேசாமல் திட்டாமல் இருக்க சொல்லுவேங்க. அதெல்லாம் எங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். ஆனால் வந்து மறுபடியும் ஒழுங்கா இருந்துட்டு போயிட்டு மறுபடியும் இது மாதிரி ராவடி பண்ணா என்ன ராவடி பண்ணுவாங்க? இது மாதிரி ஏதாவது மறுபடியும் ராவடி வந்துச்சு, இது வேற யாரு கூட தொடர்பா? பிரச்சனை. என்னடா நினைக்கிறேன்? பண்ணுவோம் முடுவா, கண்டிப்பா பண்ணுவேன். நான் பக்கத்துல இருக்கமா கூட மில்லில் ஒருத்தவங்க தான் பைக்கில் கொண்டுட்டு போறேன், பஸ்ல கொண்டுட்டு போறேன், பின்னாடியே வரேன். நான் உன் கூட வரேன்னு என்ன விட்டு தப்பா சொல்ல அவன் கூட பஸ்ல போறேன்னு அத்தனை பேருக்கு போன்ல கேளுங்க. நான் பார்த்து எத்தனை ட்ரிப் வந்தானு கேளுங்க. இல்ல நீங்க எல்லாம் என்னதான் நினைக்கிறீங்க? நான் மயக்க போட்டு கீழே விழுந்து கிடக்குறேன். அப்படியே என்ன தூக்கி ரோட்ல தூக்கி போட்டு தான் போனேன். எங்க அப்பா அம்மா அவன் பையன் ராவடி பண்றான், சல்ல பண்றான், அவனை தூக்கி போட்டு என்ன ரோட்ல தூக்கி போட்டு போனாங்க. ஒரு வருஷமா உங்க கூட நான் வாழ்ந்து பிச்சைக்காரமா தூக்கி போட்டு போயிட்டேன். காரணம் நாங்களா போய் பேசுறோம். உனக்கு பாதுகாப்பு ஆம்பளை வேணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பயன்படுத்தி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு நான் உனக்கு நீ போயிட்டேன். நான் ரோட்ல படுத்து ரோட்ல போட்டு போயிட்டாங்க மரத்தடியில. அப்ப இப்படி எல்லாம் பேசிக்கலாம். எல்லாம் கிடக்குற இன்னும் முந்தாத்து நைட்டு பகல்ல தின்ன சோறு இன்னும் சாப்பிட கிடையாதுங்க. இன்னைக்கு இவ்வளவு கோசமா தான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு வேளை சோறு தின்னேன். அது கூட நான் ஊட்டி விடணும், தண்ணி ஊத்தி விடணும், சட்ட துணி மேல துவச்சு போட்டு நானே போட்டு நைட் எல்லாம் என்ன சாவிட நீ எது கூட இருக்கிற உனக்கு வர சொன்னா உனக்கு கூப்பிட்டேன்னா உனக்கு தேவையில்லடா, நீ வந்த வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று என்ன எவ்வளவு சாவடிச்சா தெரியுமாங்க. சத்தியமா இன்னைக்கு உயிரோட நினைக்கிறான்னா இப்ப என் கூட என்ன வாழ்றேன். நானு உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்ன ஒரே வந்துட்டேன். என்ன பத்தி பேச நான் ஒண்ணு அப்படி பேசுனேனா? எப்படி எத்தனை ட்ரிப்பு அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லி விட்டு போனாங்க. எதுக்கு 2 பேர்த்து கொண்டு ரூம் எடுத்து நீங்க அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு போனாங்க. 2 பேரும் சண்டை தங்கட பண்ணக்கூடாது, சண்டை போட தள்ள சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி தானே போனாங்க. சொன்னாங்க அவங்க கிட்ட பாசமா பேச உன்னை விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? நான் வந்து நீ என்ன எப்போ அப்பாவை செருப்புல அடிப்பேன்னு நீ சொன்னியா, உன்னை அப்பயே நான் தூக்கி போட்டேன். புரிஞ்சுதா? தூக்கி போட்டது அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் என்ன கூட்டிட்டு வந்து பண்ணி வச்சிருந்தேன்? நீங்க வரணும். எதுக்கு வரணும்? நான் தப்பான பிள்ளையா? தப்பான பிள்ளையா இருந்தா நான் எதுக்கு அடுத்தவங்க கூட பைக்ல போனேன்? அது சொல்லு எனக்கு. நீ ஏன் துரத்திட்டே வர? நான் யாரு உனக்கு? நான் வேணா போன் நம்பர் குடுக்குறேன் மேடம், அவங்ககிட்ட நீங்க பேசுங்க. அந்த பசங்க எல்லாம் என்னை தப்பான பிள்ளைன்னு சொல்ல, வேலை செய்யற இடத்துல ஓனர்ல இருந்து பசங்கல இருந்து என்ன தப்பான பிள்ளைன்னு சொன்னாங்க. எவனோ ஒருத்தன் ஒண்ணு அப்படி ஒரு அண்ணன் கூட பிறந்த அண்ணன், சரி பெரிய பொண்ணு சித்தப்பா பையன் அண்ணன் வந்துருக்காப்ல வந்து ஒன்னு பாக்கணும்னு ஒரு 2 பாத்துட்டு போங்க சொல்லி ஒரு வாரத்துக்கு போன் பண்ணி கேட்கலாம்ல. 5 மணி வரைக்கும் காலையில அவன் என்ன ஆகி போட்டு இன்னைக்கு தின்னு வீட்டுல இருந்தா அக்கம் மொத்தம் என்ன அசிங்கப்படுத்துறாங்க. என்ன அவன் ஆட்டக்காரன்னு காலையில போனவன் நாளைக்கான யார் வீட்டுல ஒருத்தன் உட்காரான் அப்படின்னு கேட்டா என்ன அம்மா அப்பா யாரும் வரக்கூடாது, வந்துட்டா வீட்டுல சண்டை தான். நீ அப்பா அம்மா கூட போய் பொழங்க புடிய வேணாம் நான் சொல்ல கிடையாது. வீட்டு ஒரு நல்லா கேட்டீங்கன்னா வீட்டுல பெருமிஷம் வீட்டுக்காரரா வீட்டுக்கார கையில இல்ல உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா அம்மாட்ட கையில இந்த செய்யலாமா வேணாமான்னு நீ 4 பேர் கேட்டு செய்யலாம்ல. நீ 4 பேர் கேட்காத நீ அடுத்தவனுக்கு நீ செய்யற நீ வேலை. வீட்டுக்கு போனாலும் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், உடனே வீட்டுக்கு போயிடுவேன். அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுல இருக்கவே மாட்டேன் அம்மா வீட்டுல. அங்கேதான் 10,000 பேருக்கு முன்னாடி பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு நான் பைபாஸ் துரத்திட்டு போய் அந்த பைக்ல பின்னாடி 3 பேர் ட்ரிபிள்ஸ்ல உட்காந்துட்டு போறேன். பின்னாலே போகிற 3 பேர் எனக்கு பஸ் ஏறி உட்காந்துட்டு என்னால முடியல. ஆஸ்திரிக்கு போறது என்னன்னு ஒண்ணு இல்லை, ஒண்ணு நினைச்சு சோதனை எல்லாம் முடியல. ஆஸ்திரியா கூட்டிட்டு போகணும்னு போட முதல்ல சாவடா அப்படின்னா பஸ்ல விழுந்து காலில் விழுந்தா இவ காலில் விழுந்தா நான் வரேன் அவங்க கூட நான் வரலன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு சம்பளம் ஃபுல்லா புடுங்கறத நான் வரேன் என் கூட வரது கஷ்டப்படுறேன்னா அப்ப நீ அடுத்த கூட போறதுக்கு மட்டும் உனக்கு கஷ்டமா உனக்கு தெரியல. அது அசிங்கமா இல்லையா உனக்கு? இப்ப நீ என்னமா சொல்ற? அவரோட வாழ போறியா இல்லையா? எங்க அப்பா ஏத்துக்கிட்டு நாங்களோட இருக்க மேடம் வாழ்றேன். இல்லைன்னா இன்னொரு 2-3 நாள் ஏன்னா உன் பேச்சு நான் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் உங்க கூட தான் வாழ்வும் சொல்லிட்டு இருந்துட்டு இன்னைக்கு இந்த 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா சொன்னாதான் நான் உங்க கூட வாழ்வேன் வாழ முடியாது அப்படின்னு. என்னங்க பண்ணலாம்? அது பிரிச்சிடலாங்க. பொண்ணு நானே கூட்டு போயிடுறேன். ஓகே உங்களுக்கு கூட்டு போய் எங்க வைக்கிறது? நம்ம வீட்டு தான் வச்சுக்கோங்க, வைக்கிறது பெருசு இல்லை. இப்போ நான் சேலத்துக்கு போனேன்னா அத்தனை பேருக்கு மட்டும் நான் என்ன எப்படி நான் பேர் சொல்லிட்டு 4 பேர் 4 விதமாக பேசுறாங்க. அது தேவையில்லாத விஷயம், அது நமக்கு பெருசாக எடுத்துக்கு போகிறது கிடையாது.
இப்போ இவர் என்ன வருது, அப்போ அதோட வாழ்க்கை என்ன வருது? நான் அப்படி அக்கடான நான் போட என் வேலைக்கு நான் போட்டு போயிருப்பேன். நான் அப்படி நீங்க என் கூட வீடு வாடகை வாழ்றேன். விட்டாங்களா, அந்த பணம் என்ன வருது? இப்போ எந்த வீட்டில் போய் குடியிருப்பா அப்படி? ஆனது பண்ணிட்டு நான் பேசுறேன் அந்த வீட்டுக்கு. வீட்டுக்கு பேசுங்களா? இப்படி பண்ணீங்க தம்பி அவங்க வந்து நான் வந்து தண்ணியை கூட நீ வந்து இருந்துக்கோ, அந்த தம்பி வேண்டான்னு சொல்றாங்க, வீட்டுக்காரக்கா சொல்றாங்க. நான் அன்னைக்கு போய் கேட்டுட்டு தான் வந்தேன். உங்க வீட்டுக்கார தான் அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கம்மா. நீ இங்க இல்லம்மா, நான் வந்து எப்படி பேசட்டும்? பிடிச்சி கொடுத்தது யாரு? வீடு பிடிச்சி கொடுத்தது தாங்கண்ணே, எல்லாம் பண்ணி கொடுத்தது. அன்னைக்கு வீட்டுக்காரர் வந்து நான் அதையும் சொன்னேன். ஒரு டைம் 10 டைம் வீட்டுக்காரங்க வந்து பஞ்சாயத்து நடந்துச்சு. இப்படி நடந்துக்கணும், இப்படி தான் பொழப்புன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா வீட்டு அக்கா வீட்டு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு போய் எங்கள் அக்காட்டில் விட்டு வந்த பிறகு வீட்டில் அவன் பெரியவன் வந்து என்னன்னா வார்த்தை தப்பான வார்த்தை, உனக்கு போட்டு போகிறதுக்கு உனக்கு வந்து வாடகை கேட்கணுமா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அவங்க வந்து மரியாதை பார்க்குறீங்க. மரியாதை பார்க்கலைங்க. அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற சாந்தி பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கேளு. அவர் வந்து சொன்ன ஒரே வார்த்தைக்கு தான் அந்த நீ அந்த அசிங்கமாக நீ வாடகை வீட்டில் குடிக்கிறேன்னு நான் அசிங்கப்பட்டுக்கிட்டு உனக்கு அப்படி வாடகை குடி இருக்குன்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன். அது இன்னைக்கே நீ காலி பண்ணணும், இன்னைக்கு நைட்டில் சோத்தாக்கணும், சோறாக்கணும். அன்னைக்கு வீதியில் அத்தனை பேர்த்து போட்டு நான் அழுந்தேங்க. ஏன்னா ஒரு 2 மாதம் டைம் ஆகணுங்க, எனக்கு 3 மாதம் டைம் ஆகணும். எனக்கு காலை உள்ள முடியாது, எனக்கு கஞ்ச நான் எங்கள் அம்மாவும் அம்மாவும் சேர்ந்து நீ வீட்டை காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு காலி பண்ணணும் நடக்கிறது வேற யாரும் மலட்டினாங்க. அக்கமத்தில் போய் கேளு, அக்கா வீட்டுல இருந்தேன். அக்கமத்தில் கேளுங்க. நான் அந்த மாதிரி தப்பா நான் பேசியிருந்தேன்னா நான் வீட்டை நான் காலி பண்ணேன். வீட்டை காலி பண்ணிட்டு 3 மாதம் நான் இப்போ 6 மாதம் ரோட்டில் தான் படுத்து கிடக்கிறேன். சோத்துக்கு கூட ஒன்று நம்பி தான் ஒவ்வொருத்தருக்கு வந்து வேலை செய்யற இடத்துல சோத்துக்கு தானே வந்தேன். உன்னை என்ன தப்பா நடந்துட்டு நான் கூட சாப்பிடாம உனக்கு சாப்பாடு கொடுத்து பசங்க எல்லாம் என்ன திட்டினாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கிற உன் சாப்பாடு கொண்டு போய் அங்கே கொடுக்குறேன்னு சொல்லி என்ன திட்டுவாங்க. நான் கூட சாப்பிடாம உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தானே இருந்தேன். நான் பட்னியா போட்டேன். இது அப்படி இருக்கிறதுனால தானே நீ அப்புறம் எதுக்கு நான் அப்புறம் வீட்டை காலி பண்ணணும்னு எனக்கு ஆசையா. எனக்கு வீட்டை எந்த இது நம்பி எனக்கு ஊர் விட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி இருக்கிறனால எனக்கு ஊர் விட்டாங்க. புருஷன் பொண்டாட்டியே போயிட்டாலே என்னமா பண்ண போறீங்க? அவங்க அப்பா அம்மா கூட்டு எடுத்து அதுக்கு என்ன சொன்னாங்க அதை கேளுங்க. உங்க அப்பா அம்மாவை கூட்டு அனுப்பிச்சதுக்கு அவர் என்ன சொன்னாருங்க? நீங்க வந்து நீங்க அப்பா அம்மா நாங்க வந்து எங்க அப்பா அம்மா நான் வந்து மட்டும் என்ன எனக்கு மரியாதை கொடுத்துருப்பீங்க? இதை பாருங்க, நீங்க உங்க அப்பா அம்மா கூட்டிட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட முறையா கல்யாணம் பண்ண போறீங்களா இல்லையா? முறையா கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இந்த பண்ணுச்சுன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்? மறுபடியும் இந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு மறுபடியும் எவனோ ஒருத்தவங்களுக்கு பைக்கில் உட்காந்து போவா, பஸ்ல ஓடுவா, நான் பின்னாடியே ஓடணும். அதுதான் சொன்னாங்க. அது வேண்டாம் போனா எல்லாம் கேளுங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நீ தப்பு நீ பண்ண கிடையாது, நீ நல்லவ தான். ஏன்னா ஊர்ல இருக்கிற என்ன நினைப்பாங்க, என்னப்பா நீ ஆட்டோ வச்சு முன்னாடி ஒருத்தவங்க பைக்கில் நீ பின்னாடி துரத்திட்டு போயிட்டு கேட்கறாங்க. பொண்டாட்டி எல்லாம் சந்தேகப்படுறதானா ஒன்னா வாழ முடியாதுங்க. நாங்க சந்தேகப்பட கிடையாதுங்க. அவ சந்தேகப்படுற அளவுக்கு எனக்கு ஊர்ல எனக்கு அசிங்கப்படுத்த எங்க பேர் வாங்கி கொடுக்கணும். எனக்கு நீங்க கல்யாணமே பண்ணல, என்ன உரிமையில பேசுறீங்க? அக்கா வரக்கூடாது, 10 பிள்ளைங்க யாரும் வரக்கூடாது, யாரும் என்னமா முடிவு பண்ற? இவங்க மட்டும்தான் பேசுங்க. நான் என்ன மேடம் முடிவு பண்றோம்? நான் அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க மேடம். வேலைக்கு வர போற இடத்துல தொல்லை பண்றாங்க, நிம்மதியா வேலை செய்ய முடியல. நீங்க கூட்டிட்டு போறீங்களா? கூட்டிட்டு போறேன். நீங்க வேற வாழ்க்கை பாத்துங்க. சரிங்க மேடம், கிளம்பு. ரொம்ப சந்தோஷம். நினைச்சு கூட வாழ்ந்த வரைக்கும் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டு இல்ல. நல்லா அம்மா கூட இருக்கணும்னா குமார் கிட்ட வாங்கிட்டு வந்து பணம் எல்லாம் கொடுத்தாதான் அம்மா கம்முன்னு இருப்பாங்களே. அம்மா பணம் எதுவுமே தேவையில்லைங்க. அம்மா ஏதோ பேசி போட்டீங்க, ஏதோ எதுவும் பேசாது. நீ பாத்துக்கோப்பா. பிறந்த வீட்டுல இருக்க முடியாம இன்னொரு வாழ்க்கையை தேடி போயிருக்கா. அந்த வாழ்க்கையும் அவளுக்கு சரிப்பட்டு வரல. அந்த பையனும் நல்லா பாசமா தான் இருக்காரு. ஆனா கொஞ்சம் அவ சொல்றத பார்த்தா பைசாலாம் வாங்கிக்கிறாரு, அடிக்கிறாரு சொல்றா. ஆனா அவர் வந்து இல்ல நான் ரொம்ப பாசமா தான் இருக்கேன்னு சொல்றாரு. ஆனா 2 பேருக்கும் ஒத்து போல. இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையே அமையல, திருமண வாழ்க்கையே அமையல. அம்மா வீட்டில் போய் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு வேலை எல்லாம் சரியாயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை இனிமேலாச்சும் நல்லா இருக்கணும்னு நம்ம கடவுளை வேண்டிக்க தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் போய் இருக்கட்டும், கொஞ்சம் எல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவை எடுக்கட்டும். அந்த பையன்ட்டையும் பேசி அனுப்பிச்சு வைப்போம். எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்கன்னு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.